ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபுல்லாக வீடுங்க இருக்க சூப்பரான வெல் டெவலப்டு ஏரியா. இங்கே 2 வீடு சேலுக்கு வந்திருக்குங்க. 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ். இது மாதிரி வீடு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, ஃப்ரீயாக கார் பார்க்கிங், ஒரு XUV 500 காரே விட முடியும், பக்கத்தில் 2 பைக்கும் விட முடியும். அது மட்டும் இல்லாமல் நாலாப்புறமும் வீடை சுற்றி ஃப்ரீயாக போயிட்டு வர முடியும். 1 இல்லை 2 இல்லை 4 அடி ஃப்ரீ செட் பேக் வீடை சுற்றி. இப்போலாம் எங்கே இது மாதிரியெல்லாம் செட் பேக் விட்டுலாம் வீடு கட்டுறாங்க. சரி, ஓகே. ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு, அதில் ஃபால் சீலிங்கும் பண்ணியிருக்கு. செப்பரேட்டாக உங்களுக்கு இந்த வீட்டில் பூஜை ரூம் ப்ரொவிஷன் இருக்கு. கிச்சனில் உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா எக்ஸிட் இருக்கு. 4 அடியில் தாராளமாக கார்டனிங்கும் பண்ணிக்கலாம். வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் பஞ்சமே இல்லாத அருமையான வீடு. பெட்ரூம்ஸ்லாம் 2 பெரிய பெரிய விண்டோஸ் வந்துடும். ரோட் ஃபேசிங் பால்கனி, ஒரு பெட்ரூமுக்கு இன்னொரு பெட்ரூமுக்கு பிரைவேட் டெரஸ், இதெல்லாம் இல்லாம செப்பரேட்டா ஓபன் டெரஸ். வீடுனா இது வீடு, வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லா வீடுங்க. இந்த அழகான 3 BHK பங்களாவை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கும். வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சென்னையில ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? லேண்ட், வீடு, அபார்ட்மெண்ட், டெய்லி புது புது ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை டாப் பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் வால் கூட என்ன அழகா இருக்கு பாருங்க. டிசைனர் வால் பெயிண்டிங், ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. பார்க்க டீசென்ட்டா கிளாசிக்கா 30 அடி ரோட்டு மேல அமைஞ்சிருக்கிறதாங்க இந்த 3 BHK டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். எல்லா வகையிலையும் இந்த வீட்டுக்கு நிறைய ப்ளஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நல்ல ரெசிடென்ஷியல் இருக்க ஏரியா. 100 ஃபீட் ரோட்லேருந்து சும்மா ஒரு 300 மீட்டர்ஸ் மட்டும் தான். பர்ஃபெக்ட் சைஸில் இருக்க கார் பார்க்கிங், பெரிய கார் கூட தாராளமாக விடலாம். இதை விட்டதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இங்கே 2 பைக்கையும் விட முடியுங்க. வீடை சுற்றி நாலாப்புறமும் போயிட்டு வரக்கூடிய இடம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. நிறைய பில்டர்ஸ் இந்த காலகட்டத்தில் பண்ணுறதே இல்லாதலாம். 3 ஃபுல்லாக செவரை ஒட்டி கட்டிடுறாங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கார் பார்க்கிங் இடம் விடுறாங்க. ஆனால் இங்கே 4 புறமும் அழகாக வீடை சுற்றி போயிட்டு வர முடியும். அதுவும் சும்மா தானம் கொடுக்குறோன்ட்டு 1 அடி 2 அடிலாம் கொடுக்காம 4 அடி 3 அடி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு வர முடியும். முருங்கை மரம், வாழை மரம்லாம் தாராளமாக வச்சுக்க முடியும். சைடில் இருக்க செட் பேக்கை யூஸ் பண்ணி. சரிங்களா? கார் பார்க்கிங் நீங்கள் பார்க்குறீங்க என்ன விசாலமாக இருக்குது அப்படின்ட்டு. லெஃப்ட் சைடு இடம் பார்த்தீங்க. இப்போ நீங்கள் ரைட் சைடு செட் பேக் நீங்களே பாருங்கள். இந்த சைடு ஒரு 3 அடி செட் பேக் இருக்குது. வீட்டுக்கு பேக் சைடு ஒரு 4.5 ஃபீட் செட் பேக் இருக்குது. வீடு வாஸ்து முறைப்படி தான் அமைச்சிருக்காங்க. எந்த இடத்துல போர் போடணுமோ அந்த இடத்துல போர் இருக்கும். எந்த இடத்துல குபேர மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் வரணுமோ அங்கே குபேர மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். எங்கே டாய்லெட் வைக்கணுமோ வாஸ்துப்படி அதை ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க. 100% வாஸ்து முறைப்படி வீடு பார்க்கணும்னா இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். மக்களே பார்க்குறீங்க நீங்கள் ஃபுல்லாக எவ்வளோ வீடு இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் 30 அடி ரோட்டு மேலே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குன்றதுனால காரை நீங்கள் கம்பல்சரி கார் பார்க்கிங்கில் தான் விட்டாகணுன்ற அவசியம் இல்லை. காம்பவுண்டை ஒட்டி தாராளமாக 30 அடி ரோடுன்றதுனால ஃப்ரீயாக விட்டிங்கன்னா கூட ஒரு டென்ஷனுமே இல்லைங்க. சேஃப்டி கிரிக்கெட் இருக்கு. தேக்கு மர மெயின் டோர் உள்ள என்ட்ராகி போகிறோம். அதுக்கு முன்னாடி லொகேஷன், இந்த சைட் அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம குடுவாஞ்சிரிலங்க. எஸ், ஆமா, நீங்க எல்லாம் விரும்பி பார்க்குற நம்ம குடுவாஞ்சிரில நெல்லிக்குப்பம் ரோட்ல தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. நம்ம காயரமேடு ஜங்ஷன்லயே இருக்கு. காயரமேடு ஜங்ஷன்ல இருந்து அதிகபட்சம் வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்லயே இந்த வீடு வந்துருங்க. இதுதான் ஜங்ஷன், காயரமேடு ஜங்ஷன். சரிங்களா? இதுல இருந்து கரெக்டா வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம சைட்டுக்கு போயிடலாம். பர்டிகுலரா சொல்லணும்னா இந்த 100 ஃபீட் ரோட் ஆகி நெல்லிக்குப்பம் ரோட்ல இருந்து வெறும் 300 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம சைட்டு. ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட்ல 2 வீடுங்க. ஒன்று அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு, ஒன்று ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்லயே வந்தாச்சு. வாங்கின உடனே பால் காய்ச்சி நீங்க கொடுத்துருமா வந்துடலாங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் வீடு நல்லா விசாலமா இருக்குங்க. வீட்டுக்குள்ள நுழையும்போது ரொம்ப பிளசண்டா இருக்குங்க. பண்ணியிருக்க ஃபால் சீலிங், அதுக்கு மேட்சிங்கான சீலிங் லைட்ஸ் அப்படின்ட்டு வீட்டை இந்த ஃபால் சீலிங் இன்னமும் ரொம்ப கிராண்டாக காட்டுது. ஆல் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல இருக்கு. யூஸ் பண்ணியிருக்க டெயில்ஸ் எல்லாமே 2க்கு 4 வெர்டிஃபை டெயில்ஸ். இது பூஜை ரூமுக்கான ப்ரொவிஷனுங்க. இந்த முறையில் தாராளமாக வாஸ்துப்படி பூஜை ரூம் வைக்கலாம். வேணும்னா நீங்க ஒரு டோர் வேணா போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே வீடு வாங்குற எல்லாருமே ஃபால் சீலிங் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இங்கே டிஃபால்ட்டாக பண்ணி இருக்கிறது ஆடர் அட்வான்டேஜ். நான் திரும்பவும் சொல்கிறேன், சோமானி பிராண்ட் வெர்டிஃபை டெயில்ஸ் தான். 2க்கு 4 வெர்டிஃபை டெயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுங்க. ஹாலில் இருக்க விண்டோ 6க்கு 4 சைஸுங்க. அதை நான் திரும்பவும் காட்டுறேன் பாருங்க. இங்கே வாஷ் பேஷன் வந்துருங்க. ஸ்டார் கேஸ் இங்கே ஏறுது. கிரானைட்ல ஸ்டெப்ஸ் வந்துடும். சரிங்களா? வீட்டுக்கு நம்ம வீட்டு தாய்மார்களுக்கு ரொம்பவே முக்கியமான இடமாகிய கிச்சன். அதுவும் இந்த கிச்சன் நல்ல சைஸ்ல மட்டும் இருக்கிறது இல்லாம இதுல ஒரு சர்வீஸ் ஏரியா இருக்கிறதுனால நம்ம வீட்டு லேடிஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். கிச்சன்ல அந்த ஹீட் தங்கவே தங்காது. ஏன்னா பெரிய சர்வீஸ் ஏரியா எக்ஸிட் கொடுத்துருக்கிறது. சர்வீஸ் ஏரியா மட்டும் இல்லாம ஸ்டோரேஜ்க்கு பெரிய ஷெல்ஃப் கொடுத்துருக்கிறது, மேல லாஃப்ட் கொடுத்துருக்கிறது. எல் ஷேப்ல கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்மும் ப்ரொவைட் பண்ணியாச்சுங்க. சரிங்களா? இது எல்லாமே கடப்பா ஸ்டோன்ஸுங்க. ஓகேங்களா? மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஃப்ட்டுமே ப்ரொவைட் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற சர்வீஸ் ஏரியா பார்த்துக்கலாமா? நான் எதுக்கு திரும்ப ஹாலை காட்டுனா, ஹால்ல இருந்து டைரக்டா இந்த எக்ஸிட் வழியா இங்க வெளியே போகணும். கொல்லப்புற டோர்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா? பின்னாடி சேஃப்டி கிரில் கிட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. 4 அடி ஃப்ரீ செட் பேக் அப்படின்றதுனால இந்த சைடு இடம் இருக்குங்களா? பார்த்துக்கோங்க. இந்த சைடு ஒரு 3 அடி இடம் இருக்குங்க. பின்னாடி 4 அடி இடங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே போர் போட்டுருக்கு இல்லையா? இந்த சைடு ஒரு 3 அடி இடங்க. இந்த செட் பேக்கில் தாராளமாக ஒரு முருங்கை மரம் வைக்க முடியும், ஒரு வாழை மரத்தை வைக்க முடியும். வீட்டுக்கு தேவையான ஒரு கருவேப்பிலை மரம், ஒரு எலுமிச்சப்பழ மரம் அப்படின்னுட்டு தேவையான விஷயத்த தாராளமாக இந்த ஃப்ரீ செட் பேக்கில் நீங்க பிளான்டேஷன் பண்ணிக்க முடியுங்க. அவ்வளோ ஃப்ரீ செட் பேக் இருக்கு. இந்த வீட்டை சுத்தி நாலாபுறமும், திரும்ப திரும்ப சொல்றேன், நாலாபுறமும்
எல்லா வீட்டிலும் அப்படி கிடைக்கவே கிடைக்காது, கண்டிப்பா சொல்ல முடியும். பாருங்க நீங்க 6க்கு 4 விண்டோ, பெரிய ஹாலுக்கு பெரிய சைஸ் விண்டோ. கீழே ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு. இப்போ கீழே குபேர மூலையில மாஸ்டர் பெட்ரூம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க மக்களே. இங்க உங்களுக்கு டிஃபால்ட்டாக பெட்ரூம் பெருசுன்றதுனால ரெண்டு விண்டோஸ் கொடுத்தாச்சு. சேஃப்டி கிரில்லோடவே வந்தாச்சு, வித் மஸ்கிட்டோ மெஷ்ஷோடவே இருக்குதுங்க. சரிங்களா? ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாவே வந்துடும். வீட்டுக்குள்ள வந்த உடனே அதை இதை பண்ணணுன்ற அவசியம்லாம் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே பண்ணி பக்காவா ரெடியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் டைல்ஸை பத்தி சொல்லிட்டேன். சோமானி பிராண்டட் டைல்ஸ் ஃபார் எவ்ரிதிங், பாத்ரூம் கிச்சன் எல்லாத்துக்குமே. சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்விட்சஸ் எல்லாமே ஆங்கர் ரோமா ஸ்விட்சஸ்ங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பேரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ். சரிங்களா? ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, பெட்ரூம் பார்த்தாச்சு. இது கீழே காமன் ரெஸ்ட் ரூம். 3 ரெஸ்ட் ரூம் இருக்க இடத்துல ஒரு இந்தியன் ரெஸ்ட் ரூம் இருந்தா தப்பே இல்லை. கண்டிப்பாக காமன் ரெஸ்ட் ரூம் இந்தியன் ரெஸ்ட் ரூமா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுதான் இந்த வீட்டில் இருக்கு. வித் ஃப்ளஷோடவே ஃபிட் பண்ணியிருக்கிறதுங்க. வால் மிக்சரோடவே வந்துடும். சரிங்களா? இப்போ மேலே போக போறோம். மேலே இன்னும் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா 1 இல்ல 2 இல்ல 3 பால்கனி ஏரியா இருக்கு. ஸ்டெப்ஸ் ஃபுல்லா கிரானைட். நீங்க பாத்துக்கோங்க. லெஃப்ட் சைடுல உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரைல்ஸ் வந்துடும். சரிங்களா? 3 பால்கனி இருக்கு மக்களே. ஃபர்ஸ்ட் மேலே ஏறி வரும்போது ஃபர்ஸ்ட் பால்கனியா உங்களால ஆப்போசிட்ல பாக்குற இந்த சேஃப்டி கிரில் கேட் டோரை ஓபன் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு சின்ன பால்கனி ஏரியா இருக்கும். இது மூலமா பார்க்க முடியும் ஃபுல்லா எவ்வளவு வீடுங்க இருக்கு அப்படின்னுட்டு. நல்ல டைட் டெவலப்பிங் ஏரியா. வேற சைட் இருக்கிறது காயர்விட ஜங்ஷன்ல சும்மா ஒரு 1 கிலோமீட்டர் தானே. இங்க வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன். ஸோ ஒரு பால்கனியை பார்த்து முடிச்சிட்டீங்க. வாங்க இப்போ மேலே 2 பெட்ரூமை பார்த்துருவோம். 2 பெட்ரூம்லையும் பால்கனி இருக்குன்னு அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஸ்டெப்ஸ் விட்டு ஏறி வரும்பொழுது ரைட் சைடில் ஒரு பெட்ரூம், அதான் நீங்கள் பார்க்குறீங்க. பெட்ரூம் பெருசுன்றதுனால டிஃபால்ட்டாகவே 2 விண்டோ கொடுத்தாச்சு. கிராஸ் வென்டிலேஷனுக்கு ரோட் ஃபேசிங் பால்கனி இந்த பெட்ரூம்குள்ளே நமக்கு கிடச்சிருக்கு. சரி, சுற்றி வீடுங்க இருந்தால் மட்டும் போதுமா? பக்கத்தில் ஸ்கூல்ஸ் கண்டிப்பாக வேணும்ல. எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல், இது ரெண்டுமே நம்ம சைட் இருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்துருவாங்க. சரிங்களா? வீடுங்க மட்டும் இல்லாமல் பக்கத்தில் 2 ஸ்கூல் இருக்கு. காலேஜஸுமே நிறைய அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பார்க்க முடியும். சத்யசாய் மெடிக்கல் காலேஜை பார்க்க முடியும். ஜிஎஸ்டி ரோடு தொட்டு லெஃப்ட் எடுத்தா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கு. ரைட் எடுத்தா கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்கு. பெட்ரூம் பார்த்தாச்சு, ரூம் ஃபேசிங் இருக்க பால்கனி பார்த்தாச்சுங்களா? இன்னும் ஒரு பெட்ரூம் பார்க்க போறோம். அதுல பிரைவேட் டெரஸே இருக்குங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1070 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா 1300 ஸ்கொயர் ஃபீட். 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ், சவுத் ஃபேசிங் பார்த்தா மாதிரி பாக்குறீங்க நீங்க. பால்கனி இருக்கு. இந்த பெட்ரூம் உள்ள அட்டாச்டு ரெஸ்ட் ரூமே இருக்கு. அந்த பெட்ரூம்லயுமே அட்டாச் ரெஸ்ட் ரூம் தான். சரிங்களா? சோ திரும்பவும் சொல்லிக்கிறேன். லேண்ட் ஏரியா 1070 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா 1300 ஸ்கொயர் ஃபீட். ஆன் 30 ஃபீட் ரோட்டு மேல அமைஞ்சிருக்க சவுத் ஃபேசிங் பார்த்தா மாதிரியான 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ் இது. இப்போ நாம இன்னொரு பெட்ரூமை பார்க்குறோம். என்ன பொறுத்த வரைக்கும் மேல இருக்க 2மே மாஸ்டர் பெட்ரூம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2மே பெருசா இருக்கு. 2த்துலயுமே அட்டாச் சிஸ்டம் இருக்கு. 2த்துலயுமே பால்கனி இருக்கு. வேற என்ன வேணும்? ஆக்சுவலி இந்த பெட்ரூம்ல எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னன்னா பிரைவேட் டெரஸ் இருக்குங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பிரைவேட் டெரஸ்ல இருந்து ஓப்பன் டெரஸ் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா இங்க அது இல்ல. பிரைவேட் டெரஸாவே நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இது இல்லாம ஓப்பன் டெரஸும் இருக்கு. அதை நான் உங்ககிட்ட காட்டுறேன். சரிங்களா? இது பிரைவேட் டெரஸ் பாத்துக்கோங்க. அந்த பெட்ரூம்ல பால்கனி பாத்தீங்க, ரோட் பேசிங்க. இது பேக் சைட் வியூக்காக பிரைவேட் டெரஸ் இருக்கு இந்த பெட்ரூம்ல. இது இல்லாம செப்பரேட்டா ஒரு ஓப்பன் டெரஸுமே இருக்குங்க. இங்க வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன். வாஷிங் மிஷின்ல துணியை தோச்சு அழகா இந்த வழியா எடுத்துட்டு பால்கனி நான் சொன்னேன் இல்லையா, எடுத்துட்டு போனா அப்படியே ஓப்பன் டெரஸ் வழியா ஆக்சஸ் பண்ணி மாடியில காய வச்சிடலாம். சரிங்களா மக்களே? 1070 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. மேல ஃபுல்லா கூலிங் டெயில் போட்டுருக்கு. ஸ்கூல் பஸ் ஒன்று கிராஸ் ஆகுது பாருங்க, எல்லோ கலர்ல. அதுதான் 100 ஃபீட் ரோடு. மக்களே நிறைய மரங்கள் மறைச்சிட்டு இருக்கனால ஆக்சுவலி எக்ஸாக்டா தெரியாது ரோடு உங்களுக்கு. பட் ரொம்ப பாக்குற தூரத்துல வெறும் 200 மீட்டர்ஸ் மட்டும் தாங்க இந்த வீடு. சரிங்களா? ஆக்சுவலி இந்த வீட்டோட ரேட் 75 lakh தாங்க. ரேட் நெகோஷியபிள் தான். ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. டைரக்டா பில்டர் கிட்டே பேசிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. ரேட் நெகோஷியபிள் தான். திரும்பவும் சொல்றேன், வீடு உண்மையிலேயே சரியான ஒருத்துங்க. எங்கேயுமே பார்க்க முடியாது. நாலாபுரமா செட் பேக் விட்டு இந்த காலகட்டத்தில் வீடு. நீங்க பார்த்துட்டு இருக்கிற நெல்லிக்குப்பம் ரோடு காயரமேடு ஜங்ஷன் வெறும் 900 மீட்டர்ஸ் தான். நெல்லிக்குப்பம் ரோடு ஆகிய இந்த மெயின் ரோட்ல இருந்து வெறும் 300 மீட்டர்ஸ் தான் சைட். உடனே ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. பில்டர் கிட்ட பேசுங்க. டைரக்டா சைட் விசிட் வந்து பாருங்க. உடனே பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் கொடுத்து முடிச்சுக்கோங்க. வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.